அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கப்படாமல் விடப்படாது என்று சொல்லி ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மிரட்டல் விடுத்திருக்கிறார். அமெரிக்கா நடத்திய புதிய அலை தற்காப்பு தாக்குதல்களுக்கு தொடர்ந்து அவரின் மேற்கண்ட அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கிறது. இது குறித்து அரக்ஷி வெளியிட்டுள்ள புதிய பதிவுல போர்க்களத்தில் ஏற்கனவே தோல்விகளை சந்தித்த போதிலும் அமெரிக்கா தங்களினுடைய உறுதியை சோதித்து பார்க்க துணிந்துள்ளதாக விமர்சித்திருக்கிறார். தங்களுடைய சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகளை அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலையும் அல்லது அச்சுறுத்தலையும் வெறுமனே விடாது என்றும் அமெரிக்க படைகள் தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த விரும்பினால் உடனடியாக தங்களது பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் அவர் கடுமையாக எச்சரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். முன்னதாக ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ட்ரேடர் அமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்க படைகள் முதற்கட்ட தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரானும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் அதிரடி தாக்குதல்களை தொடுத்துள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.